கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஒரு டெவலப்பராக கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அதாவது சிஎல்ஐ அப்படின்ற ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிற ஜியூஐஸை கம்பேர் பண்ணும்போது சிஎல்ஐயை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஜாஸ்தியாக எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற விஷயம் என்ன, ஷெல் அப்படின்னா என்ன, அந்த ஷெல்லை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ளக்கின்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷெல் அப்படின்னா என்ன? நம்ம கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் இருக்குது. அந்த ஹார்ட்வேரோட டைரெக்டாக இன்டர்ஃபேஸ் பண்ணுற, அதாவது டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை தான் நம்ம கர்னல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்னலில் சுற்றி தான் நம்மளோட ஷெல் வருது. ஸோ ஷெல்லோட பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டேருந்து வர இன்புட்டை கர்னல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபார்மெட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கர்னலுக்கு அனுப்போம். கர்னல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த அவுட்புட் எடுத்து திருப்பி யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஃபார்மெட்டில் ஷெல் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் ஷெல்லோட வேலை. இந்த ஷெல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஜியூஐ அப்ளிகேஷனுக்குள்ளே தான் ரன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் மோஸ்ட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெர்மினல் அப்படிங்கிறது ஒரு ஜியூஐ அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே தான் நம்ம ஷெல்லை ரன் பண்ணுறோம். அந்த ஷெல் யூசரோட இன்புட்டை வாங்கி கர்னலுக்கு அனுப்புது. கர்னல் ரிட்டர்ன் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனை திருப்பி யூசருக்கு அனுப்புது. ஸோ இந்த ஷெல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ரொம்ப ஏர்லியஸ்ட் ஷெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன் ஷெல் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஹெச். அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்ததால் அதுக்கு அடுத்து வந்த போன் அகெயின் ஷெல், அதாவது பேஷ் அப்படிங்கிற ஷெல் வந்து ரொம்பவே பெட்டராக இருந்தது. இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேர் இந்த போன் ஷெல்லை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்ஹெச், அதாவது சி ஷெல், ஜிஎஸ்ஹெச் ஆர் ஜி ஷெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெல்ஸும் இருக்குது. இது தாண்டியும் நிறைய ஷெல்ஸ் இருக்குது. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த போன் அகெயின் ஷெல் ஆர் பேஷ், அப்புறம் ஜிஎஸ்ஹெச். ஏன் அப்படின்னா, மோஸ்ட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் இன்றைக்கி டேட்டில் எந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் ஒரு 90% சான்ஸ் அதோட டிஃபால்ட் ஷெல் வந்து பார்த்திங்கன்னா பேஷாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேதியில் நமக்கு அவைலபிளாக இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஷெல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ஹெச். உங்களோட சிஸ்டமில் என்ன ஷெல் டிஃபால்ட்டாக ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணி இந்த கமெண்ட் ரன் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டமில் எந்த ஷெல் யூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நான் என்னோட டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெர்மினல் விண்டோவில் இன்புட் பண்ணுற கமாண்ட்ஸ் எந்த ஷெல்லோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கமாண்ட் which $shell. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின் பேஷ் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டெர்மினல் விண்டோ இதுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே பேஷ் ஷெல்லுக்கு அனுப்பிச்சு அந்த அவுட்புட்டை தான் நமக்கு திருப்பி கொடுக்குது. இப்போது ஜிஎஸ்ஹெச் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி யூசர் டெர்மினல் மூலிமா இன்புட்ஸ் கொடுக்குறாரு. டெர்மினல் பேஷ் அப்படிங்கிற இந்த ஷெல் மூலிமா கர்னலோடு இன்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேஷை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்ஹெச்சை இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உங்கள் டெர்மினல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட்ஸ் ரன் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஜிஎஸ்ஹெச் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த ஜிஎஸ்ஹெச் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டெர்மினல் விண்டோ ஜிஎஸ்ஹெச்சோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் செட் பண்ண போகிறோம். ஜிஎஸ்ஹெச் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு sudo apt install zsh.
எஸ். சரி, இப்போது ZSH இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, ZSH --version அப்படின்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ZSHோட கமெண்ட் எடுத்து அதுக்கான வேர்ஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போது ZSH 5.8 இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. சரி, இப்போது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் $shell அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பின் பேஷ் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த பேஷ்க்கு பதிலாக ZSHஐ டெர்மினல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we'll use this command chsh -s which ZSH. இந்த கமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது chsh அப்படின்றது சேஞ்ச் ஷெல் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் மாதிரி. இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போது நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போது நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு என்னோடய டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரிகிறது இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட். ZSH இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் அடுத்து இந்த ZSHலேயே பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணணும், கமாண்ட் லைன் ப்ராம்ப்டில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து செட் பண்ணணும். இதை நிறைய வகையில் பண்ணலாம். ஒன்று, ஒரு கான்ஃபிகரேஷனுமே வந்து நாமளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நிறைய யூசர்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ ஒரு கான்ஃபிகரேஷனோ எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணி அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இது வில் பி யூஸிங் அ ஃப்ரேம் ஒர்க். ஆல்ரெடி நிறைய பேர் ZSH கான்ஃபிகர் பண்ணி அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபார்மெட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்மெட்டுக்கு பேர் OhMyZsh. ஸோ இந்த டயலாக் நீங்கள் உங்களோட சிஸ்டமில் வரும்போது என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ப்ரெஸ் Q, அதாவது குவிட் அண்ட் டூ நத்திங். எந்த கான்ஃபிகரேஷன் நான் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இப்போதைக்கு வெளியில் போ அப்படின்றதுக்காக நம்ம ஜஸ்ட் கோயிங் டு ப்ரெஸ் Q. ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு டெக்ஸ்ட் வரும், ப்ளஸ் ஒரு எந்த இடத்துல ஒரு டாலர் சைனோ இல்லை ஒரு ஹேஷ் சைனோ வரும். இங்கே ரெண்டுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெர்சன்டேஜ் சைன் வருது. ஸோ இப்போது நீங்கள் $shell அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஷ் அப்படின்றதுக்கு பதிலாக பின் ZSH அப்படின்றது வரும். ஓகே, ஸோ இப்போது ZSH இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதை டிஃபால்ட் ஷெல்லாக செட் பண்ணிட்டோம். கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்த ப்ராம்ப்டில் எதுவுமே இப்போதைக்கு பண்ண வேண்டாம். நாம் OhMyZsh அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணி ZSHஐ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம் அப்படின்றத டெசிஷன் எடுத்திருக்கோம். வில் கோ அஹெட் அண்ட் இன்ஸ்டால் OhMyZsh. அதுக்கு இந்த கமாண்ட் காப்பி பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட். டெர்மினல் விண்டோவில் Ctrl+C Ctrl+V வந்து காப்பி பேஸ்ட் கிடையாது. காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+Shift+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+V. சரி, இப்போது இங்கே நீங்கள் OhMyZsh இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்கள் ப்ராம்ப்ட் பாருங்கள், இங்கே மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு இந்த டில்ட் சைடு, அதாவது நம்மளோட ஹோம் ஃபோல்டரில் நம்ம இருக்கோம். PWD அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோடய ஹோம் ஃபோல்டரில் நான் இருக்கேன். அந்த ஹோம் ஃபோல்டருக்கான ஷார்ட்கட் தான் இந்த டில்டு. ஸோ இதுக்கு முன்னாடி OhMyZsh இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ராம்ப்ட்டு இந்த மாதிரி இருந்தது. இப்போது இட் ஹஸ் சேஞ்ச் டு ஜஸ்ட் திஸ். இதுக்கு அடுத்து நம்ம 3 இம்பார்ட்டண்ட் ZSH ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் git இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ I'll be using sudo apt install git. git இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்து ZSH auto suggestions அப்படின்ற plugin இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு I use this command. அதுவும் பண்ணியாச்சு.
ஃபைனலாக சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். மூணுமே இப்போது அந்த 2 CSH ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, கிட்டும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ZSH கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய்ட்டு இந்த 2 ப்ளகினும் எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ ZSHோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஃபோல்டரில் .zshrc அப்படின்ற ஃபைல் இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட ஹோம் ஃபோல்டர். பார்த்தீங்கன்னா என்னோட டைரக்டரி home/Magesh. உங்களுதில் நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி /home/ உங்கள் யூசர் நேம் போட்டு வரும். அதுதான் உங்களோட ஹோம் ஃபோல்டர். இந்த ஹோம் ஃபோல்டரில் .zshrc அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கணும். ஸோ லினக்ஸில் ஃபைலோ ஃபோல்டரோ அப்படின்ற கேரக்டரோட ஆரம்பிச்சதுன்னா தட் இஸ் a hidden folder. சரி, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடியல. இது பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ப்ரெஸ் Ctrl+H. இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் நம்ம தேடிட்டு இருக்க ஃபைல் இது .zshrc. ஸோ இதை I'm going to open with Kate. இதில் நான் தேட போகிற லைன் வந்து ப்ளகின்ஸ்னு ஒரு லைன் இருக்கும். அந்த ஸோ இந்த ப்ளகின்ஸில் பை டிஃபால்ட் கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் அடுத்து ஆட் பண்ண வேண்டியது ZSH auto suggestions, ZSH syntax highlighting. ZSH suggestions, syntax highlighting. அடிச்சு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஹிடன் ஃபோல்டர்ஸில் மறுபடியும் ஹைட் பண்ணுறதுக்கு I'm going to press Ctrl+H. சரி, இப்போது இந்த டெர்மினல் விண்டோவில் நம்ம பண்ணியிருக்க ப்ளகின்ஸ் இந்த சேஞ்சஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணும்போது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகாது. அதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலை ரீலோட் பண்ணணும். source.zshrc கொடுத்தீங்கன்னா இப்போது இது வந்து லோட் ஆகிருக்கும். சரி, இப்போது இதுக்கும் முன்னாடி இருந்த நம்மளோட பேஷுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறேன், I'm going to create a new window. இதில் I'm going to run bash. இதில் I'm going to run இதில் ZSH ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ பேஷோட ப்ராம்ப்ட் உங்களுக்கு தெரியுது. என்னோடய யூசர் நேம் ஹோஸ்ட் நேம், அப்புறம் எந்த ஃபோல்டர். இங்கே யூசர் நேம் ஹோஸ்ட் நேம் எதுவுமே தெரியல, ஜஸ்ட் என்னோடய ஹோம் ஃபோல்டர்ன்றது மட்டும் தான் காமிக்குது. இப்போது பேஷ் ஃபோல்டரில் நான் வந்து கிட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சி போட்டு டேப் அடிக்கிறேன். அப்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் கிடைக்கிது. இதே வந்து ZSHல பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அதுக்கான ஒரு சாம்பிள் டிஸ்கிரிப்ஷனும் கிடைக்கிது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எதனால் பாசிபிள் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண கிட் ப்ளகின் ZSH OhMyZshல நம்ம போய்ட்டு ப்ளகின் செக்ஷனில் கிட்டுன்னு ஆட் பண்ணோம் இல்லையா அந்த ZSH கான்ஃபிகரேஷன் ஃபைலில். ஸோ அதனால தான் இது பாசிபிளாக இருக்குது. இன் அடிஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணும்போது இங்கே கிட்டுன்றது ஹைலைட் ஆகலை. இங்கே ZSHல உங்களுக்கு கிட் அப்படிங்கிறது ஹைலைட் ஆகுது. அண்ட் நான் ஏற்கனவே அடித்த ஒரு ஸ்பெசிஃபிக் கமாண்டை அப்படியே வந்து என்னோடய ஹிஸ்ட்ரியிலேருந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து காமிக்குது இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு ZSH ஆட்டோ சஜஷன் ப்ளகின் பண்ணுற வேலை. ஸோ ஏற்கனவே நீங்கள் என்ன கமாண்ட் டைப் பண்ணியிருக்கீங்களோ அது இன்னொரு தரம் இந்த மாதிரியான
ஒரு ப்ரிவியூவில் உங்களுக்கு காமிக்குது. இப்போ நான் இதே கமெண்ட் எனக்கு திருப்பி வேணும்னா நான் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணேன்னா அது ஃபுல்லாக எனேபிள் ஆகிட்டோம். நான் என்டர் அடிச்சேன்னா அப்படியே வந்து என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரெண்டாவது ZSH சின்டாக்ஸ் ஹைலைட்டர். ஸோ இப்போ கிட் அப்படின்னு பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து இது க்ரீனாக மாறுது. சப்போஸ் நான் ஏதாவது ஒரு டைப்போ பண்ணியிருக்கேன், டைப் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிட் அப்படின்னு டபுள் டி அடிக்கிறேன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெட்டாக மாறுது. ஸோ என்ன செக் பண்ணுது அப்படின்னா நம்ம அடிக்கிற கமாண்டு உண்மையாகவே வந்து ஒரு வேலிட் கமாண்டாக இல்லையா, அந்த சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தப்பாக இருந்துச்சுன்னா ரெட் கலர்லேயும், கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லேயும் ப்ராம்ப்ட் வருது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேஷில் வராது. நான் டபுள் டி அடித்தாலும் சரி, சிங்கிள் டி அடித்தாலும் சரி, எனக்கு எந்த ஒரு ஃபீட்பேக்குமே இல்லை. இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ்க்காக தான் நம்ம ZSH இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்து சேஞ்சஸை சம்மரைஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் லெஃப்ட் சைடில் நான் பேஷ் ரன் பண்ணுறேன், ரைட் சைடில் நான் ZSH ரன் பண்ணுறேன். இங்கே git c அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் டபுள் டேப் அடிக்கும் போது எனக்கு ஜஸ்ட் பிளெயினாக என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. இது பேஷ். இதே ZSH பார்த்திங்கன்னா நான் கிட் ஒரு ஸ்பேஸ் விட்டு சீன் போட்டு டேபை 2 தடவை ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனும் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இட் இஸ் மச் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ். இது ஆட்டோ சஜஷன்ஸ். லெஃப்ட் சைடில் பேஷ் இருக்குது, ரைட் சைடில் ZSH இருக்குது. நான் எந்த ஒரு கமாண்டை டைப் பண்ணும் போதும் இதுக்கு முன்னாடி அதே கமாண்டை டைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ZSH எனக்கு அதை ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி கொடுக்கும். நான் டைப் பண்ணிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்டை எடுத்துகிட்டு நான் என்னால் ரன் பண்ண முடியும். அகெயின் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங். ஸோ லெஃப்ட் சைடில் பேஷ் இருக்குது, ரைட் சைடில் ZSH இருக்குது. இங்கே நான் கிட்டை மிஸ்பெல் பண்ணி என்டர் அடிக்கிறேன். எனக்கு டைப் பண்ணும்போது எந்த ஒரு ஃபீட்பேக்குமே இல்லை. என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் கிட்டுன்ற ஒரு கமாண்ட் இல்லை அப்படிங்கிறது வருது. அண்ட் இப்போது நான் சரியாக டைப் பண்ணுறேன், அப்போவும் எனக்கு டைப் பண்ணும்போது எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை. பட் ZSHயில் பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணும்போதே GIT ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கமாண்ட் இல்லை அப்படின்ட்டு எனக்கு ரெட் கலரில் ஃபீட்பேக் கிடைக்குது. அதே மாதிரி கரெக்டான கமாண்ட் அடிக்கும்போது எனக்கு க்ரீன் கலரில் ஃபீட்பேக் கிடைக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ளகின்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கலெக்ஷன் OhMyZshோட என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் நல்லா வந்து இன்டெகிரேட் பண்ணி நல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் லிஸ்ட்டு இந்த லிங்க்கில் இருக்கும். போய் பார்த்து உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கோங்க.